இவர் என்னோட மகனா சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பெருமைப்படுகிறேன். ஸ்ட்ராங் பாய். என் மகன் நிச்சயம் நாட்டுக்காக பதக்கத்தை வெல்வான். அதுதான் எனது கனவு. தாயார் மல்லிகா நம்பிக்கை. எங்களின் ஒரே மகனான விக்னேஸ்வரன் நாட்டை பிரதிநிதித்து விளையாடுவதில் எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. அவர் ஆர்வத்துடன் பயிற்சிகளை எடுத்துக்கொள்வார். கல்வியிலும் கணினி துறையிலும் சிறந்து விளங்குகிறார். தனது அப்பாவின் வர்த்தகத்திற்கும் கணினி சார்ந்த பணிகளை செய்து கொடுப்பார். இவரிடம் நாங்கள் நிறைய கற்றுக்கொள்கிறோம் என கம்போங் பண்டான் பாராலிம்பிக் விளையாட்டு பயிற்சி மையத்தில் மக்களோசை நடத்திய சிறப்பு சந்திப்பில் அவர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். விக்னேஸ்வரன் இதுவரை பாராசுக்மா விளையாட்டுப் போட்டியில் 2 தங்கம் 1 வெள்ளி பதக்கத்தை வென்றுள்ளார். என் மகன் நிச்சயம் நாட்டுக்காக பதக்கத்தை வெல்வான். அதுதான் எனது கனவு என நம்பிக்கையுடன் கூறுகிறார் மல்லிகா. தாயின் கனவை நிறைவேற்ற விக்னேஸ்வரனுக்கு மக்களோசை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. வணக்கம், என் பேர் மல்லிகா. என் மகன் பேர் விக்னேஸ்வரன். அவர் விளையாட்டுத்துறையில் இருக்கார். போச்சா என்ற விளையாட்டுத்துறையில் இருக்கார். அவருக்கு அந்த விளையாட்டில் ரொம்ப ஆர்வம். அவருக்கு எப்படி அந்த ஆர்வம் வந்ததுன்னா, அவர் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கூலில் ஒருத்தர் ஸ்கூல் படித்தார். அந்த ஸ்கூலில் இருந்து அவர் அவராக போய் பேர் கொடுத்தார். இந்தமாரி ஒரு விளையாட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவராக அவர் டீச்சர்கிட்ட பேர் கொடுத்தார். இந்தமாரி அந்த விளையாட்டில் எடுக்க போகிறேன் அப்படின்னு. அவர் பேர் கொடுத்த பிறகு தான் என்கிட்ட சொல்ல, இந்தமாரி நான் விளையாட்டில் பேர் கொடுத்துருக்கேம்மா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். அப்போ நானும் ஓகே சொல்லிட்டேன். அவர்கிட்ட இருந்து அந்த விளையாட்டு அவருக்கு அந்த விளையாட்டு ரொம்ப ரொம்ப ஆர்வம். அதில் ஓகே அவருக்கு ஆர்வமாக இருக்கேன். நானும் அவர் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு எஸ்எஸ்னா இருக்குது, கொஞ்சம் நிறைய வேலை. அவரை விட நான் தான் வேலை கூட செய்யணும். அவர் ஒரு 30% விளையாண்டாக்க நான் ஒரு 20% விளையாடணும். ஏன்னா அவர் ரேம்ப் வைக்கிறதுனால அது ஃபுல் நான் தான் ரொம்ப இது செய்யணும். அப்போ அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. போப்போ கஷ்டமாச்சு. அப்புறம் நான் பழகிட்ட பிறகு எனக்கே அது ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு. இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு நிலைக்கு அவர் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஆர்வம் ஆயிடுச்சு. அப்போ அவர் அதில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தார். அவர் ரொம்ப தேர்ந்தெடுத்தாங்க. ரொம்ப இப்போ லாப்பிஸாக அவரை தேர்ந்தெடுத்து நிறைய அவர் 2 வருஷமாக அவர் கோல்டு மெடலை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தார். அதனால அவர் இங்கே தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ தேர்ந்தெடுத்து அவர் 2-3 வெளிநாட்டுக்கு அவர் போயிட்டார். ஆனால் அவர் மெடல் எடுக்கல. ஆனால் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இங்கே நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. கடைசியாக சரவா கோலர் அதில் அவர் மெடல் எடுத்தார். இதில் அவர் ரொம்ப ஆர்வனால அவர் அதில் நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தார். நல்லா விளையாடுறாரு. எனக்கும் அதில் ரொம்ப ஆர்வமாகிடுச்சு. ஏன்னா இந்த விளையாட்டு அவர் இல்லாமல் நான் விளையாட முடியாது, நான் இல்லாமல் அவர் 2 பேர் சேர்ந்தாலும் இதில் விளையாட முடியும். ஏன்னா இது ரேம் பாய்க்கிறதுனால அவர் சொல்லுவார், இந்த ரேம் எங்கே வைக்கணும், எது வைக்கணும், பந்து எந்த சைடு வைக்கணும், 8 மீட்டர் வைக்கணும் எல்லாம் அவர் சொல்லுவார். அதுவும் இல்லாமல் இது நான் ரொம்ப படிக்கணும். அவர் விளையாட்டை பந்து படிக்கணும், அந்த ரேம் நிறைய படிக்கணும். இதை படித்தாதான் அதில் போய் செய்ய முடியும். அவர் சொல்லுவார், அவரோட இது நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் என்ன சொல்கிறார் அதை நம்ம புரிஞ்சுவே நடந்து நம்ம செய்யணும். ஆனால் இது இந்தியன்ஸ் இது ரொம்ப பேர் இதில் இல்லை. இதில் பார்க்க நான் மட்டும்தான் இந்தியன்ஸு. அப்போ சில பேரண்ட்ஸ் இதில் துணிஞ்சு வரமாட்டுறாங்க. இது தமிழுங்க நிறைய வரணும்னு நான் விரும்புகிறேன். தமிழ் ரொம்ப ரொம்ப குறைவு. சில பேர் இந்த விளையாட்டு தெரியும், ஆனால் வரமாட்டுறாங்க. ஏன்னு தெரியல. கொஞ்சம் இந்த விளையாட்டு கொஞ்சம் கஷ்டப்படணும், தியாகம் பண்ணணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே இதில் தியாகம் பண்ணணும். என் கணவர் இதில் ரொம்ப எனக்கு ஒத்துழைச்சார். அவர் ஒத்துழைச்சி வந்தனால தான் இங்கே வர முடியுது. இன்னும் மேலே மேலே நிறைய சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன். இவர் என்னோட மகன். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.